வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம வந்து கிராமரில் வந்துட்டு எந்த ஸ்டெப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நான், நாங்கள், ஐ, வி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம். நான், நாங்கள். அடுத்தது நீ, நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம் நீ. நமக்கு தெரியும், நீ வந்து தினம் காஃபி குடிக்கிற, உடம்ப பார்த்துக்கோ அப்படிங்கிறதுக்கு நீ தினம் காஃபி குடிக்கிற, யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நீ வந்து இப்போ காஃபி குடிச்சிட்ருக்க, அம்மா நீ எனக்கு காஃபியே குடிக்கலம்மா, கொடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு. இப்போ நீ காஃபி குடிச்சிட்ருக்கலடா, யூ ஆர் ட்ரிங்கிங் காஃபி நவ். ஏதோ தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் காஃபி குடிக்காத மாதிரி குறை சொல்கிறியே, நீ இப்போ வந்து காஃபி குடிச்சிட்ருக்க, யூ ஆர் ட்ரிங்கிங் காஃபி நவ். இப்பொழுது நீ காஃபி குடித்து கொண்டிருக்கிறாய். அடுத்தது அம்மா காஃபி கொடுமா. இப்போ தானடா குடிச்சிருக்க ஒரு காஃபி, மறுபடியும் உடனே கேட்டால் உடம்புக்கு ஆகாதுரா அப்படிங்கிறப்ப இப்போ தான் குடிச்சிருக்க, குடித்து இருக்கிறாய். இருக்கிறாய்க்கு தான் யூக்கு ஹேவ் வரும். யூ ஹாவ் ட்ரங்க்கு. ட்ரங்க்குன்னா குடித்து, அந்த வெர்பு 3 சொல்லுவாங்க. ட்ரிங்க்கு, ட்ராங்க்கு, தேர்ட் ஒன் ட்ரங்க்கு. யூ ஹாவ் ட்ரங்க் காஃபி ஜஸ்ட் நவ். இப்போ தான் காஃபி குடிச்சிருக்கிற, உடனே இன்னொரு காஃபி கேட்டால் உடம்புக்கு ஆகுமா அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது அம்மா சொல்லுவாங்க, என்னடா நீ இப்போ கிளம்பணும், நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும், நீ என்னடானா 10 நிமிஷமாக காஃபி குடிச்சிட்ருக்கிற, இந்த காஃபியை போய் 10 நிமிஷம் குடிச்சிட்ருக்க. காஃபி 10 நிமிஷமாக குடிச்சிட்ருக்க, அப்புறம் சாப்பாடெலாம் எத்தனை மணி நேரம் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. நீ 10 நிமிஷமாக காஃபி குடித்து கொண்டிருக்கிறாய். யூ ஹாவ் பீன் ட்ரிங்கிங் காஃபி ஃபார் 10 மினிட்ஸ். 10 நிமிஷமாக, ஆகங்கிறத ஃபார். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் யூவை வச்சு ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துருக்கோம். 4 ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், பலனடையலாம். இன்னும் 4 பேருக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். எப்படி ஐடியாஸு உங்களுக்கு இதுக்கப்புறம் எப்படி டியூஷன்ஸில் எப்படி வருமானம் நிறையா நல்லா சொல்லி கொடுத்து அதன் மூலமாக வருமானம் வந்து பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸும் நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இது கிராமர் இதெல்லாமே ரொம்ப எளிதில். இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, எப்படி நமக்கு இங்கிலீஷ் வந்துச்சுன்னே தெரியல இப்படின்னு அவங்க பேசிக்கிறது என் காதால் நான் கேட்டிருக்கேன். கிளாஸ் போனதே தெரியல அப்படிம்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நான் பொய்யும் சொல்ல பெருமையும் சொல்ல, இதுதான் ஃபேக்ட்டு. அனுபவத்தில் வந்துட்டு நம்ம எது பக்குவம் வரும் இல்லையா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.